திமுக எவ்வளவு வாங்குவாங்க இடங்கள் என்பது அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய அணியை பொறுத்து. ம். வலுவான அணி ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப உதாரணத்துக்கு அதிமுக, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, டிடிவி தினகரன் மற்றவர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்துட்டாங்கன்னா, நிச்சயமா ஒரு கடுமையான போட்டி இருக்கும். அதுல மாற்று கருத்து இல்ல. சோ, ஆனால் இப்போ இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. அதிமுக, பிஜேபி கூட திரு ஏ.சி. சண்முகம், ஜான் பாண்டியன் போன்ற தலைவர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீ டிடிவி தினகரனே சொல்லியிருக்காரு கூட்டணி என்டிஏன்னா கூட்டணி அரசு வருவதற்கு தான் ஆட்சி கூட்டணி ஆட்சி தாங்க அவங்க ஜெயிச்சாங்க. அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனால் அதை வந்து அதிமுக தேர்தல் முடிவுகள் வரும் வரை ஏற்றுக்கொள்ளாது, ஒத்துக்கொள்ளாது பப்ளிக்கா. ஏன்னா அதை ஏற்றுக்கொள்வது என்பது தாங்கள் பலவீனத்தை உலகத்திற்கு எடுத்து சொல்வது போல் அமையும். அதனால ஒத்துக்க மாட்டாங்க. இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க. நாங்க தான் ஆட்சி அமைப்போம். அப்படிதான் அபிஷியல் பப்ளிக் ஸ்டான்ஸ் இருக்கும். பட் அவங்களுக்கும் நன்றாக தெரியும். வெற்றி பெற்றால் இந்த கூட்டணி உறுதியாக அவர்கள் அதிகாரத்தை பகிர்ந்துதான் ஆட்சி செய்ய வேண்டும். அதை செய்வதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள். திமுக வந்து வெற்றி பெற்றால் திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காம அவங்க ஆட்சி அமைச்சா கூட அவங்க அதிகாரத்துல பங்கு கொடுக்க மாட்டாங்க.